கேட்கலாம். பொன்வில்சன், இப்போ அதிமுக அந்த ஸ்பேஸை விடக்கூடாதுன்னு திமுகவும் நினைக்குது, ஆனா அது அதிமுக நினைக்க மாட்டேங்குது அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இல்ல, என் நண்பர் சுலைமான் சொல்றது சரி. நான் வந்து தீய சக்தின்னு நான் சொல்லல, அது ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லப்பட்டது. அதாவது அவங்களுக்கு வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, வார்த்தை சொன்னீங்கன்னு சொன்னேன், அந்த வார்த்தையை தவறுன்னு சொன்னேன். இல்ல அந்த தீய சக்தின்றது வந்து அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்ததுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எதிரி திமுக, எதிரி வந்து அதிமுக, அதிமுகவுக்கு பிரைம் எதிரி திமுக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் எந்த காலத்திலையும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இரண்டாவது விஷயம் வந்து அந்த ஓட்டு யாருக்கு போகும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நண்பர் சுலைமான் சொன்னாரு, வேற ஒண்ணும் கிடையாது. 2017 வந்து ஆர்கே நகர்ல 88,000 ஓட்டு டிடிவி வாங்கியிருந்தாரு, 44,000 ஓட்டு அதிமுக வாங்குச்சு, 24,000 ஓட்டு தான் திமுக வாங்குச்சு. அங்க திமுக ஓட்டு யாருக்கு போச்சுன்னு இப்ப சுலைமான் ஏத்துக்கிறாரோ அந்த இடத்துக்கு அதிமுக ஓட்டு போச்சும் அப்படின்னு நானும் ஏத்துக்கிறேன். தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஆர்கே நகர் தான் உதாரணம். 24,000 ஓட்டு வாங்கி டெபாசிட்டே போயிடுச்சு திமுகவுக்கு. அந்த ஓட்டு அப்ப திமுக அது யாருக்காக போச்சா? அது இப்ப ஏத்துக்கிறாரா நீங்க வந்து களத்துல நின்னு தேர்தலை சந்தித்து ஓட்டு வாங்கிய திமுகவிற்கு இவ்வளவு இது அக்கறையுடன் அறிவுரை சொல்லக்கூடிய நீங்கள் அதிமுக களத்திலே நிக்கலங்கிறத இப்ப பிரச்சனையே. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். களத்துல இருந்து அவங்க பண்ணிருந்தாக்கா ஓகே. அதே மாதிரி நீங்க ஒண்ணு அக்செப்ட் பண்ணணும், அதை சொல்லணும். இன்னைக்கு நிலைமைக்கு நாட்டில் மிகப்பெரிய தீய சக்தி பாஜகங்கிறத சொல்லணும், அடிச்சு சொல்லணும். சரி, திரு பொன்வில்சன், மாற்று கருத்து சொல்ல நானு எதையுமே அந்த இடத்துல பாமக வந்து அதிமுக வாக்குகள் வரணும், ஆதரவளிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. அப்ப இது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் இப்ப இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேர்தல் வியூகம் அவர்கள் அமைக்கிற வியூகம், அதை கூட்டணி கட்சியின் ஒரு பிரதான நண்பரே வந்து அதை மறுதளிக்கிறார். அப்படின் போது தேர்தல் முடிந்த பிறகு இதோட முடிவுகள் வெளிவந்த பிறகு அவர்கள் வெற்றி பெறுகிறார்களோ அல்லது 2ஆம் இடம் பெறுகிறார்களோ, ஆனால் அந்த ஓட்டு சதவீதம் மாறியது எதற்காக காரணம் என்பதை ஒண்ணு இப்ப சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும்போது அதை வெளிப்படுத்துவார்கள். அண்ணாமலை பேச்சை குறித்து அப்படின்றது உண்மைதான். ஏனென்றால் இடைத்தேர்தல் வந்து எந்த எதிரியா இருந்தாலும் பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு எல்லாருமே வியூகம் அமைக்கிறது இயற்கை தான். அந்த வியூகம் எல்லாத்திலும் அமைப்பாங்க. அந்த வியூகத்துக்கு இடையூறாக அண்ணாமலை ஏன் இருக்கிறார் என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது இல்ல மில்லியன் டாலர் ஒரு கேள்வி இருக்கு திரு பொன்வில்சன். ஒரு நிமிஷம் பொன்வில்சன் சொல்றாரு $1 மில்லியன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார், இதெல்லாம் ஒரு தெரியாததே கிடையாது. இந்த எப்படியும் அந்த அதிமுகவோட ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அதனால பாமக ஏதாவது கொஞ்சம் ஓட்டு கூட வந்துடுதுன்னா அது வந்து ஒரு தனக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில அவர் வந்து இந்த மாதிரி திடீர்னு மறுபடியும் இப்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக மேல வச்சுட்டு இருக்காரு. அது வந்து என்ன, இட் இஸ் a strategy. அதிமுகவோட நம்ம தொடர்பு வச்சு கூடாதுங்கிறது. சரி, திரு பொன்வில்சன், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இப்போ பாஜகவிற்கு உதவும் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு பார்வைகள் முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாததன் மூலமாக பாமகவிற்கான ஒரு கூட்டணி வரவேற்பை அதிமுக கொடுப்பதற்கான ஒரு சமிக்கையாக இதை பார்க்கணுமா? இல்ல, இந்த கூட்டணி வரவேற்புக்கு சமிகை கிடையாது. அமைதியாக இருந்தாலே சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு பாணியும் இருக்குது. நீங்க பேசிதான் களத்துல இருந்துதான் சால்வ் ஆக வேண்டியது இல்ல. இப்ப இங்கேயே வந்து பிஜேபிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டுதா இல்லையா? வாக்கு வாங்குறதுல இப்ப நடந்திருக்குது. இப்ப நம்ம சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி அண்ணாமலை எதற்காக சொன்னார் அப்படின் போது, ஒருவேளை இந்த 32,000 ஓட்டு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு 2019 அண்ணாமலை செய்த தவறு, அதாவது பிரதான கட்சியோடு தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காதது பிரதான தவறு அப்படின்றத உணர்றதுக்கு இந்த 32,000 ஓட்டை விட பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை கூட வாங்கிவிட்டால் தன்னுடைய செல்வாக்கு குறைந்து விடுமோ, தன்னுடைய கணக்கு தவறு என்பது தெரிந்து விடுமோ, அந்த எண்ணத்துல இருக்கிறாரோ என்னமோ கூட நம்மளுக்கு தெரியல. அவரோட முக்கியத்துவம் இருந்து அதிமுக இந்த கூட்டணிக்குள்ளாக பிரச்சனை வருமானதையும் கவனிச்சுட்டு இருக்கா? ஆமா ஆமா, வருது, நம்ம பாக்குறோம்ல.
நிச்சயமாக வருவதை நம்ம பார்க்கிறோம்ல. அதாவது நிக்கிற வேட்பாளர், அந்த வேட்பாளருடைய தலைவர்கள் அவர்கள் அதிமுக ஓட்டை நண்பர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு 3 நாள் கழிச்சு பேசலாம் அண்ணாமலை, 3 நாள் கழிச்சு எடப்பாடியை வந்து பாருங்க கூட பேசலாம். ஆனால் அவசரமாக அந்த தேர்தல் களத்தில் 10ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி ஏன் அவசரமா பேசுறாரு? அந்த ஓட்டு தப்பி தவறி கூட விழுந்துடக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாரு? அதுதான். ஓகே நம்ம